கோலி டாக் கோலிவுட் நியூஸ். போலீசில் புகார் செய்தார் ஸ்ருதி. தாக்கியவர் ரசிகர், விசாரணை தொடக்கம். நடிகர் ஸ்ருதி ஹாசனை அவரோட மும்பை வீட்டுல நுழைஞ்சு தாக்கியது அவரோட தீவிர ரசிகர்னு தெரிய வந்திருக்கு. இது பத்தி இப்ப போலீஸ்ல ஸ்ருதி புகார் செஞ்சிருக்கிறதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் கமலஹாசன் சரிகா தம்பதியோட மூத்த மகள் ஸ்ருதி ஹாசன். இப்போ இவங்க பாலிவுட்ல பிஸியா இருக்கிறதுனால அங்க பாந்திரா பகுதியில தனி குடியிருப்புல தங்கியிருக்காங்களாம். அவர் தனியா வசித்து வருவதாக கூறப்படுது. நேற்றுக்கு முன்தினம் காலை 9:30 மணிக்கு ஸ்ருதிஹாசன் வீட்டில் இருந்த போது அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்து யாருன்னு விசாரிக்கிறதுக்குள்ள 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு மர்ம மனிதன் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். திடீர்னு ஸ்ருதியை இறுக்கி பிடிச்சு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். உடனே சுதாரிச்சுட்ட ஸ்ருதி அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவுல சத்தம் கேட்டு காவலாளிங்க வந்துட்டதுனால மர்ம மனிதன் தப்பி ஓடி இருக்கான். இது பத்தி போலீஸ்ல ஸ்ருதி ஆரம்பத்துல புகார் கொடுக்கல. இதுக்கான காரணமும் தெரியல. ஆனா போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதில் ஸ்ருதியை தாக்கிய அந்த மர்ம மனிதன் ஸ்ருதியோட தீவிர ரசிகர்னு தெரிய வந்திருக்கு. ஸ்ருதியை கடந்த 1 வருஷமாவே பின்தொடர்ந்து வந்திருக்காரு இந்த மர்ம மனிதன். ட்விட்டர் இணையதளத்திலும் அடிக்கடி தொடர்பு கொண்டிருக்காரு. ஸ்ருதியை சந்திக்கும் ஆவல்ல படப்பிடிப்பு தடங்கள்ல சுற்றி வந்ததாகவும் கூறப்படுது. பிரபுதேவா டைரக்ஷன்ல ராமையா வஸ்தவயா படத்துல ஸ்ருதி நடிச்சுட்டு இருக்கும் போது இதே நபர் தான் ஸ்ருதியை தொட முயன்று விரட்டி அடிக்கப்பட்டிருக்காரு. தந்தையோட அறிவுறுத்தல் மற்றும் சக நடிகர்களோட ஆலோசனையின் பேர்ல தான் ஸ்ருதி பாந்திரா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செஞ்சிருக்காங்க. போலீசாரும் வழக்கு பதிவு செஞ்சு அந்த மர்ம மனிதனை தேடி வராங்க. ஸ்ருதியை சந்திக்கும் ஆவல்ல வந்தானா அல்லது முன் விரோதமா யாராவது அவனை ஏவி விட்டாங்களா என்றெல்லாம் விசாரணை நடக்குதான். ஸ்ருதியிடம் முதல் கட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க போலீஸ். இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப பயந்து போயுள்ள ஸ்ருதி தன்னோட தோழி வீட்டுல தங்கியிருக்காங்களாம்.